கொழுக்கட்டை செஞ்சாச்சு. அடுத்தது வடை செய்யலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 6-7 வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி. மாவு அரைக்கும் போது அதில் சிறிதளவு போட்டுருங்க. தேவையான உப்பு போட்டு மாவு கலரும். தேவையான உப்பு. நல்லா போட்டு கலருங்க. உங்களுக்கு காரம் வேணா கூட பச்சை மிளகாய் கூட 2 போட்டுக்கோங்க. நான் வந்து 5 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட ஒரு 10 வடை சுட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது சுட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூடாக நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா ஊறும். எண்ணெய் காஞ்சிதாட்டு கொஞ்சம் சிறிதளவு போடுங்க. அது மாவு மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. சாம்பிராணி போக இது ஜெலி எடுத்து இந்தியாவில் உள்ள 62 கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு. மசால் வடை இல்லையா? என்ன மண்டை இல்லையா? மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை சொல்லு பாப்போம். மசால் வடை செய்யறதுக்கு முக்கியமா கடலைப்பருப்பு. அது எந்த மாகாணத்துல விளையுது? மகாராஷ்டிரா. துவரம் பருப்பு மத்திய மாகாணம். கடுகு கல்கட்டா. வெங்காயம் பச்சை மிளகா ஆந்திர பிரதேஷ். எண்ணெய் குஜராத். எரி கட்டை அது ஒரு மாகாணம். இருப்பு சட்டி ரூர்கெலா. அதிகரண்டி பிலாய். அரவ மாஸ்டர் ராமநாதபுரம். சரக்கு மாஸ்டர் திருவனந்தபுரம். ஹோட்டல் மாஸ்டர். குடிப்பீங்க. அப்பா ஏன் பூசாரி, ஒரு மசால் வடை செய்யறதுக்கே இத்தனை மாகாணங்கள் ஒண்ணு சேர வேண்டியது இருக்க. நீ மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ? இத்தனோண்டு மசால் வடைக்கு அப்புறம் நீ இந்தியா பூரா நாயா அலையணும். ஆகையினால பூசாரி, பிரிவினைங்கிறத நாட்டுல மாத்திரம் இல்ல, வீட்டுல கூட என்ன வடையா? மசால் வடை மசால் வடை தாயா. அருண் சுவையின் நாட்டுல உட்கார்ந்து நடனம் ஆடுது.